ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா ஹியர். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் தான் இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பிங்க் பண்ணி எனக்கு கேட்டுருக்கிறீங்க, இந்த ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் கூட டிஎம் பண்ணி வேற கேட்டுருக்கிறீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதை தான் வந்து நான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். அது என்ன ப்ராடக்ட்னா வந்து ஹாப்பி ஹெர்ப்ஸ் பை ஸ்ருதிகா, அவங்களோட பிராண்ட்லேருந்து பிரிங்கராஜ் ஹெர்ப் என்ரிச்ட் ஹேர் ஆயில். இதை தான் வந்து ஒரு லாஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து என்னோட வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணால் தெரியும். நான் அவங்களோட பிராண்ட்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் மொத்தமே வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். அண்ட் ஈவன் ஹேர் ஆயில் கூட நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட இன்னொரு ஹேர் ஆயில் இருக்குது, அந்த பேர் வந்து நான் மறந்துட்டேன். ஸோ அந்த முதல்ல லான்ச் பண்ண ஹேர் ஆயில் வந்து அதுதான் அவங்களோட வெப்சைட்டில். ஸோ அந்த ஹேர் ஆயில் வந்து நான் பெரிய பாட்டில் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் எனக்கு இன்னும் காலி ஆகலை. ரீசெண்டாக வந்து இந்த பொங்கல் அப்போ வந்து இந்த காம்போ பேக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து இது ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. என்னோட ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து நான் சொல்லிடுறேன். இதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்க, ப்ராடக்ட் வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு முதல்ல வந்து பார்த்துடுவோம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அகெயின் இட் இஸ் சாம்பிள் பீஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த சாம்பிள் பீசஸ்லாம் சேர்த்து வந்து ஒரு 1600 2000 சம்திங் என்னமோ கொடுத்து நான் அப்போ வந்து வாங்கியிருந்தேன். ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது கொடுத்தது இது. ஸோ இப்போ வந்து அந்த ஆக்சுவல் ப்ரைஸ் என்னன்னு வந்து எனக்கு தெரியல. வெப்சைட் இருந்துச்சுன்னா அதோட ப்ரைஸ் வந்து நான் எடுத்து வந்து இங்கே வேணா நான் வந்து ஆட் பண்ணுறேன். இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் போட்டுருக்காங்க நான் வந்து பிரிங்கராஜ், ஜோத்சிமதி, அமலாக்கி, எஸ்தி மது, கிருத்தகுமாரி, நீலி, குடூச்சி, நலிகேரி, க்ஷீரம், நலிகேரி, பலூன் வைன், கரி லீவ்ஸ், பிளாக் சீசம், இது நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அது என்னன்னு எனக்கு தெரியல. It sounds like all natural things that have been added in this product, but என்ன வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க வந்து நோ paraben, no sulfate, no petrochemicals and no animal testing done அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. டிரெக்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க வந்து நல்லா வந்து ஷேக் பண்ணுங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் முழுக்க வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா நவடேஸ் வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஜென்ரலாக ஆயிலெலாம் வச்சுட்டு வந்து ஒரு 1 day இல்லை 2 days வந்து நம்ம வச்சுட்டு இருக்க மாட்டோம். மோஸ்ட்லி வந்து ஆயில் பண்ணிவிட்டு அது ஹேரை வந்து ஆயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 or 2 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிவிடுவோம். நானே பார்த்தா கூட எனக்கு நான் ஒரு 1 weekல வந்து ஒன்லி ஒன்ஸ் தான் வந்து நான் ஆயிலே வந்து ஹேருக்கு வைப்பேன். இந்த பாட்டிலோட கண்டென்ட் வந்து 50 ml பாட்டில். இது இப்போ வந்து இது வந்து பெரிய சைஸ் வந்து அவங்களோட வெப்சைட் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அதோட ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து நான் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். இது இஸ் அ கம்ப்ளீட் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். ஸோ இப்போ வந்து என்னோட ரிவ்யூ வந்து நான் கொடுக்குறேன். எனக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னா வந்து எனக்கு வந்து நிறைய டேண்ட்ரஃப் இருக்குது. நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். அதுக்கு வந்து நான் இன்ஸ்டண்ட்டாக கிளியர் அவுட் பண்ண வந்து ஷாம்பூஸ், மெடிக்கேட்டட் ஷாம்பூஸ் இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது வந்து எனக்கு போட்ட உடனே ஒரு 1-2 வீக்ஸ்க்கு வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் ஸ்கேல்ப். பட் இந்த டேண்ட்ரஃப் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் ஆகுமா அப்படின்னா வந்து அது தெரியல. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் வந்து அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா வந்து நான் அப்சர்வ் பண்ண பேட்டர்ன் என்ன, எனக்கு எப்போ வந்து ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் இருக்கோ அப்போல்லாம் வந்து எனக்கு டேண்ட்ரஃப் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா டேண்ட்ரஃப் ஆப்வியஸாக கம்மியாகிடும் எனக்கு. இதுதான் நான் அப்சர்வ் பண்ண பேட்டர்ன் என்னோட ஹேர் கண்டிஷனுக்கு, என்னோட ஸ்கேல்ப் கண்டிஷனுக்கும். அந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. பட் ஷாம்பூஸ்லாம் ஸ்பெசிஃபிக்கான டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த ஹேர் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணப்போ எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கேல்ப் வந்து கிளியர் அவுட் ஆச்சு. அண்ட் மோர் ஓவர் எனக்கு வந்து முன்னாடி ஹேர் லைன் பார்த்தீங்களா, இங்கேருந்து ஹேர் லைன் வந்து இவ்வளோ தூரம் போயிருக்குது. நான் வந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியும், நான் ஃபேன் போடும்போது வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி ஹேர் வந்து இப்போது இந்த ரீசெண்ட் டைம்ஸ் வந்து நிறைய வந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து நான் ஒரு ஹேர் பேண்ட் போட்டு வந்து நான் பேக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுலேருந்து நான் என்ன அப்சர்வ் பண்ணேன் வந்து எனக்கு இப்போ வந்து ஹேர் க்ரோத் வந்து நிறைய இருக்குது. இந்த சின்ன சின்ன ஹேர் க்ரோத் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸ்கேல்ப்லேருந்தே வந்து க்ரோத் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தான் வந்து நான் அப்சர்வ் பண்ணேன். இந்த ஆயில் யூஸ் பண்ணனாலயான்னு எனக்கு தெரியல. பட் இதுக்கு முன்னாடி எனக்கு அப்படி இருந்தது இல்லை. இப்போது லென்த்தியாக வந்து வளருமானா வந்து அது என்னால் வந்து கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து என்னோட ஹேரை வந்து ஜென்ரலாகவே வந்து ரொம்ப லென்த்தியாக தான் வரும். நான் ஈவன் 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் நான் கட் பண்ணாலும் வந்து சீக்கிரம் வந்து எனக்கு வளர்ந்துடும். ஸோ ஐ கேனாட் கமெண்ட் ஆன் தட். காலையில் வந்து நான் ஹேருக்கு வந்து ஆயில் பண்ணிவிட்டு ஹெட் பாத் வந்து பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் ட்ரை அவுட் பண்ணல, அதனால் இப்படி இருக்கலாம். பட் ஜென்ரலாகவே வந்து நான் அந்த பன்லாம் போட்டு விட்டுனா கூட எனக்கு வந்து ரொம்ப சில்கியாக இருக்கும். அது வந்து நேச்சுரலாகவே அப்படி இருக்குதான்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஆயில்னால வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப வருஷமாகவே எனக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ஆயில் யூஸ் பண்ணனால அப்படின்னு வந்து என்னால் வந்து கமெண்ட் பண்ண முடியாது.
இருக்குது. அண்ட் ஆஸ் ஐ செட் டேண்ட்ரஃப்க்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்குது. அண்ட் ஹேர் க்ரோத்துக்கு கூட ஸ்டிமுலேட் பண்ணுது, அது வந்து என்னால் அப்சர்வ் பண்ண முடியுது. பட் லென்த்தியாக வளருமோ அதெல்லாம் வந்து என்னால் கமெண்ட் பண்ண முடியாது. அண்ட் சில்கியாக வச்சுருக்குமோ அது கூட என்னால் வந்து கமெண்ட் பண்ண முடியாது. ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து ஒரு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ராய் ஆயில் வந்து எப்படி ஸ்மெல் பண்ணுமோ அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஓவர் நைட் சோக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும், பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க. அண்ட் பெட் கூட ஸ்டெயின்ஸ்லாம் ஆகிடும். அந்த பெட் ஐ மீன் வாட் இஸ் பில்லோ கவர் கூட வந்து ஸ்டெயின்ஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி ஐ மீன் ஹெட் பாத் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 hours முன்னாடி வந்து நல்லா வச்சுட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிடுங்க. இதுதான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.